வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டம் அழகு 6 கவிதை. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாரதிதாசன் அவரை பற்றிய சில குறிப்புகள். 29/4/1891 முதல் 64 ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர். புதுச்சேரி கனகசபை முதலியார். பெயர் கனக சுப்புரத்தினம். புதுவை அரசினர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார். சிறு வயது முதல் சிறு சிறு பாக்கள் எழுதியிருக்கிறார். நண்பர் ஒருவர் திருமண வீட்டில் பாரதியின் நாட்டு பாடலை பாடினார். அங்கு வந்திருந்த பாரதி கேட்டு மகிழ அவருடைய தொடர்பு ஏற்பட்டது. அவர் வேண்டவே எங்கெங்கும் காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா இந்த 2 அடிகளை எடுத்து விட்டார். 16 வரி கொண்ட அப்பாட்டை அவரை பாரதிதாசனாக தமிழ்கூர் நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தியது அதுதான். அதன் மூலம் அழகும். அப்போ பாரதியார் பாரதிதாசன் பாடிய பாடல், பாரதியார் கேட்டு அவர் பாடியது எங்கெங்கு காணினும் சக்தியடா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் எத்தனை வழி கொண்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வரி கொண்டதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பாரதியே ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்ரத்தினம் அப்படின்னு எழுதியது என சுதேசமித்திரனுக்கு என்ன செய்றாரு, அனுப்புறாரு. இப்படி 10 ஆண்டுகள் பாரதியுடன் பழகி அவருடைய உணர்வும் ஊற்றமும் பெற்றவர் தான் பாரதிதாசன். அப்போ பாரதியாரோட பாரதிதாசன் எத்தனை ஆண்டுகள் பழகினார் அப்படின்னா 10 ஆண்டுகள். தொடக்கத்தில் முருக ஈடுபாடு கொண்டு பாடல்கள் பாடியிருக்கிறாரு. பின் சீர்திருத்த நெறி பற்றி சிறந்த கவிதைகள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. குயில் என்ற ஏடு நடத்துறாரு. அவருடைய படைப்புகள்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் கவிதைகள் 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் பாண்டியன் பரிசு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, குறிஞ்சி திட்டு, கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, காதல் நினைவுகள், கலைக்கூத்தியின் காதல், அமைதி, இளைஞர் இலக்கியம், சௌமியன், இசை அமுது 1, 2, நல்ல தீர்ப்பு, தமிழ் இயக்கம், பாரதிதாசன் நாடகங்கள், இருண்ட வீடு, குரல் உரை, இதெல்லாம் இவருடைய. இன்னுமே பாருங்க, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், கனிவு மிகு, காதல் பெட்டகம், கதை கவிதை, கவிதை சிறுகதை, கவர்ச்சியும் கட்டுக்கோப்பும் மிக்க குறுங்காவியம். அப்புறம் குயில் கூவி கொண்டிருக்கும் வாசமுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுகள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, சாரல் சித்திரம் இது, வைர வாசகம், கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகம். அடுத்து புரட்சி கவி, வில்கணியத்தினுடைய வைர வார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். காதல் உரிமை பேசும் குறுங்காவியம், இதுனா இந்த புரட்சி கவி தான். நிலவினை நெஞ்சில் உழவ விடுகிறார் பாரதியார். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. இந்த பாடல் மிகவும் அருமையான ஒரு பாடல். அதுக்கப்புறம் புரட்சி 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 எங்கு நோக்கினும் புரட்சியடா அப்படின்னு எக்காலம் விட்டவர் இந்த தாசனார் தான். இவருடைய காவியம் புரட்சி கவி அப்படின்னு போற்றுதலை தந்தது. பாண்டியன் பரிசு நேர்த்தியான கதை, நயமான கதை, நலமான ஒரு காவியம்னு சொல்லலாம். நிரம்பிய சுவை உடையது. எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையகம், கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொல்லி இவருடைய அந்த பாடல் வரி மிகவும் சிறப்பானதாக என்ன செய்யுது இருக்கு. அடுத்து இதில் காட்சிகள் நிறையவே இருக்குது, கருத்துக்களும் இருக்குது. காட்சி சாவு கொற்றவர்கள் இருவர்பால் மாறி மாறி நொடிக்கு நொடி நொறுங்கிற்று. வெற்றி மங்கை 100 முறை ஏமாந்தான், ஆளை தேடி கருத்து பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான், பொது உடைமையோன் திருட்டை கலவிக்கின்றான், அழகின் சிரிப்பு, இதெல்லாம் அந்த இதில் வரக்கூடிய முக்கியமான தொடர்கள். அடுத்து அழகின் சிரிப்பு, அகம் அள்ளும் அற்புத படைப்புன்னு சொல்லலாம். பாவேந்தர் இயற்கை அழகில் இதயம் பறிகொடுத்து எழில் கவிஞன் அப்படிங்கிறத நிலைநாட்டக்கூடிய எழில் ஓவியமாக இது இருக்கிறது. 16 தலைப்புகளில் அமையும் பெட்டகம். அப்போ அழகின் சிரிப்பில் எத்தனை தலைப்புகள் இருக்கிறதுனா 16 தலைப்புகள். அழகின் வசப்பட்டு அதனை ஆராதித்து வாழ்வதே பெரின்ப பெருவாழ்வு. நல்லழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை என்பது அவர் தத்துவம். அப்போ இவருடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், நல் அழகு வசப்பட்டால் துன்பம் இல்லை. அதுக்கப்புறம் அருவிகள் வைரத்தொங்கல், அடற்கொடி பச்சை பட்டே, குருவிகள் தங்க கட்டி குளிர்மலர், மணியின் குப்பை எருதின் மேற்பாயும் வேங்கை, நிலவின் மேல் எழுந்த மின்னல், சரிகெல்லாம் ஒளிசேர் தங்க தகடுகள் பாரடா நீ, இந்த சோலை நடுவில் சொக்கு பச்சை பட்டுடை பூண்டு படர்ந்து கிடந்தது, குழுக்கென்று சிரித்த முல்லை கொடி கண்டேன் மகிழ்ச்சி கொண்டேனே. இந்த பாவேந்தருடைய படைப்பிலேயே மகுடமாக இருக்கக்கூடிய படைப்பு இதுனா குடும்ப விளக்கு. இது வாழ்வியல் காவியம்னு இதை சொல்லலாம். இல்லற எழிலோவியம்னு சொல்லலாம். நல்லற பாவியம். பாரதிக்கு ஒரு கண்ணன் பாட்டு என்றால் பாவேந்தருக்கு ஒரு குடும்ப விளக்கு. பெண்மையின் பெற்றி தாய்மையின் தகைமை பேசும் பணுவல் இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிறது. கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கலனி, அங்கே நல்ல அறிவுடைய மக்கள் விளைவது நவிலவோ நான், அமைவில்லா குடும்பத்துள்ளும் அகத்தினில் மகிழ்ச்சி வேண்டில், சமையலின் திறம் வேண்டும் சாக்காடும் தலை காட்டாதே, நல் மனைவி உடையார்.
கடலுலக பெருமுகழும் வாழ்நாளும் உடையார் மகளிரெல்லாம் கல்வியறி ஒழுக்கமுளராயின் மருத்துவமே வேண்டாம் பிணி மூப்புவாரா ஒரு காதல் சித்திரம். இப்படி அந்த நூலை பற்றி அழகா என்ன செய்றாரு சொல்றாரு. கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்திடும் ஆணழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ணத் தலைப்படும் நேரத்தில் பாடம் படித்து நிமிர்ந்த விழிதனில் பட்டு தெரித்தது மானின் வெளி ஆடை திருத்தி நின்றவள்தான் இவன் 1000 ஏடு திருப்புகின்றான். இந்த மின்னல் வேக சொற்களான் என்ற அற்புத காட்சி. இந்த மாதிரியான பாடல்கள்லாம் அவருடைய வரிகள் தான். அதுக்கப்புறம் கிளையினில் இந்த நகைச்சுவைக்காக அமைந்த ஒரு பாடல் வரி. கிளையினில் பாம்பு தொங்கு விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி உச்சி போய் தன்பால் பார்க்கும். இது குழந்தை மனம் கண்டு மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போக என குமுறுகிறார். விதவை மனம் வேண்டும் என வேண்டுகிறார். மனைவி மறைந்தால் மறுமணத்திற்கு பெண் கேட்கிறான். ஆண் பெண் மட்டும் மறுமணம் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ அப்படின்னு மறுமணம் பற்றி அப்பவே பேசியிருக்கிறார். வீரத்தாய் அப்படிங்கிற காவியம் விறுவிறுப்பானதொரு காவியம். அதில் பெண்டிரும் பகுத்தறிவு மிக்கோரே அப்படின்னு சொல்றாரு. அறிவேயர் கூட்டம் எல்லாம் அறிவில்லா கூட்டம் என்பார். புரிவரோ விசைய ராணி புரிந்த இச்செயல்கள் மற்றோர். கற்ற பெண்ணின் பெற்றி பேசுவது குடும்ப விளக்கு என்றால் கல்லா பெண்டிரின் இடுமை கூறுவது இருண்ட வீடு. இந்த ரெண்டில் அவருடைய படைப்பு அவருடைய கற்றவருடைய சிறப்பையும் குறிக்கிறது, கல்லாதவருடைய இழிவையும் என்ன செய்கிறது இருண்ட வீடு அப்படிங்கிறதுல சொல்றாரு. அடுத்து காதல் அடைதல் உயிர் இயற்கை அது கட்டில் அகப்படும் தன்மையதோ. காதல் இருவர்களும் தம் கருத்துருமித்த பின் வாதுகள் வம்புகள் ஏன் இதில் மற்றவருக்கு என்ன உண்டு. இதில் அந்த கலப்பு மனம் நல்ல வழி கைகாட்டி என்கிறார். கலப்பு மனம் ஒன்றே நல் வழி கைகாட்டி அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வு கூடாது, பிறவியில் உயர்வு தாழ்வு சொல்லல் மடமை, இந்த பிழை நீங்குவதே உயிர் உள்ளோரின் கடமை. இதெல்லாம் பாவேந்தருடைய கருத்துக்கள். தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் வெங்குருதி தனீர் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் தமிழன்று தோல் கொட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்கவென்று தினம் பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் தன்னை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே. தன்னை பழித்தவனை தாய் தடுத்தால் விட்டுவிடு, தமிழை பழித்தவனை தமிழ் தடுத்தாலும் தாய் தடுத்தாலும் விடாதே. உயிரை உணர்வை வளர்க்கும் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். இந்த இதில் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சச்சிதானந்தம் சொல்ற மாதிரி இருக்கும். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படின்னு இருக்கும். இதில் பாருங்க சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படிங்கிறது. இது ரெண்டு தான் இவங்களுடைய வார்த்தைகள். ஒன்று மீது எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது. இதில் இவர் சாவில்னு சொல்கிறாரு, அவர் சாகும் போதும்னு சொல்லியிருப்பார். சச்சிதானந்தத்துடைய வரிகள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என பைந்தமிழ் மீது பெருமிதம் கொள்கிறார். இதை தெரிஞ்சுக்கணும். தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ, ஒன் தமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி மகிடம் விடுவது போல மொழிகிறார். இதை பெண்ணினுடைய பெருமைக்காக. தமிழ் தாயின் தமிழன் தான் தமிழ் நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். தமிழறியான் தமிழர் நிலை தமிழர் நெறி தமிழர்களின் தேவை வாழ்வுதமை அறிதல் உண்டோ என்னாலும் இல்லை அப்படின்னு. அதனால தமிழ் தெரிஞ்சவன் மட்டும்தான் அரசாட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்போ தமிழ் ஒரு கண் என்றால் மற்றொரு கண் தொழிலாளர் நலன். இந்த உலகினில் யாரும் நல் இன்பம் எனும் கரையேறல் சந்ததமும் தொழிலாளர் புயம் தரும் துணையின்றி வேறொரு எந்த விதத்திலும் இல்லை. ஆனால் இதில் வருந்தத்தக்கது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன் காணத்தகுந்தது வறுமையாம். பாட்டாளி நலம்பெற வேண்டுமெனில் புரட்சி ஒன்றே உரிய வழி என்கிறார் உலகப்பன் அப்படிங்கிற அந்த பாட்டில். ஓடப்பர் ஆயிருக்கும் வேலையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ. இந்த பாடலை பொது உடைமை பேசுகிறார். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒளிதல் நன்றாம் அப்படின்னு பொது உடைமை கொள்கையையும் அவர் பாடுறார். நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இருட்டறையில் உள்ளதடா உலகம், புதியதோர் உலகம் செய்வோம், தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, கொலைவாளினை இடடா மிகு கொடியோர் செயலறவே அப்படிங்கிற வரி. அப்புறம் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திரு நாட்டு பெண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்சி கொம்பே. இலக்கணமும் இலக்கியமும் தெரியாதான் ஏடெழுதல் கேடு நல்கும் அப்படிங்கிறதும். மாண்புடைய கல்வியினால் அறிவும் அன்பும் மனநலங்கள் உண்டாகும், வாழ்க்கை நன்றாம் நெஞ்சத்திலே இளைத்தவரே வயதின் மூத்தார், முத்தமிழ் நாட்டுக்கு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை கான், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் தமிழுக்கு ஈடு இல்லை. இதெல்லாம் அவருடைய பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை.
அகலுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம், அங்கே சண்டை இல்லை தன்னலம்தான் தவிர்த்ததால், துன்பம் பிறருக்கு நல் இன்பம் தமக்கெனும் துட்ட மனோபாவம் அன்பினை மாய்க்கும், அறம் குலைக்கும் புவி அகைந்தனை கெடுக்கும், புவி ஆக்கந்தனை கெடுக்கும் போன்றன போற்றத்தக்க மேற்கோள் பாடல்கள் இவருடைய வரிகள். கதர்பாட்டு, கீர்த்தனங்கள், இசையமுது இதெல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. வாழ்க வாழ்கவே வளமார் எமது திராவிட நாடு, துன்பம் நேர்கையில் வெண்ணிலாவும் வானும் சித்திரச் சோலைகளே போன்றன, புத்தின்பம் பயக்கும் புகழ் புத்பாக்கள், பாவேந்தர் கவிநலமும் வளமும் பற்றி எனக்கு குயிலின் பாடலும் மயிலின் ஆடலும் வண்டின் யாழும் அருவியின் முழவும் இனிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பாரதிதாசன் பாட்டும் இசைக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா திரு வி. சு. அப்படிங்கிறவர். ஆவேசத்தையும் உணர்ச்சியையும் வெள்ளமாக கொட்டும் உயர்கவி அப்படின்னு வாரா சொல்றாரு. பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி அப்படின்னு கூப்பாரா சொல்றாரு. அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் அப்படின்னு புதுமை பித்தன் சொல்றாரு. உலகெங்கும் உள்ள நவயுக கவிஞர்களில் இவரும் ஒருவர் அப்படின்னு தீஜாரா சொல்றாரு. விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. பாரதிதாசன் கவிதையில் வேகம் உண்டு, விடுதலை தாகம் உண்டு, பண்பு உண்டு, பயனும் உண்டு அப்படின்னு ராபி சேதுப்பிள்ளை சொல்றாரு. அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அந்நியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு ஆசி செட்டியார் சொல்றாரு. கவிதைக்காக ஒரு முறை, கருத்திற்காக ஒரு முறை, கொள்கைக்காக ஒரு முறை, உணர்ச்சிக்காக ஒரு முறை, இனிமைக்காக ஒரு முறை, எழிலுக்காக ஒரு முறை படித்தேன் அப்படின்னு முத்தமிழ் காவலர் சொல்றாரு. பெருக்கொடுத்தோடும் மலையருவியின் வேகம் மின்னலினும் விரைந்து தாக்கும் கூர்மை உண்டதும் உயிப்பிக்கும் உயிர் பண்பு, பனிநீரின் தூய்மை, கொம்புத்தேனின் இனிமை, மயக்கும் மலர்மணம், தாழாத நகைச்சுவை, இவற்றின் இன்பச் சேர்க்கை இவருடைய பாடல் அப்படின்னு நெதுசு சொல்றாரு. இவருடைய காதர் பாக்கள் காமத்தை தூண்டுவன, பிற்காலத்து பாடியது கவித்துவம் குறைந்தவை, மன எரிவையே பாட்டாக கொட்டுவதால் மாக்கவிஞன் என்ற நம்பிக்கை தகர்கின்றன, பெண்மை பாக்கள் உடல் பற்றியதாக அமைந்துள்ள போன்ற குறைகளும் இவர்பால் என்ன செய்யப்படுகிறது கூறப்படுகிறது. இதில் கே. சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் இந்த கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. போத் இன் த ஃப்ரெஷ் மாடர்னிட்டி ஆஃப் ஹிஸ் அவுட்லுக் அண்ட் த ப்ளஸிங் லைஃப் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல், ஹீஸ் ஒர்த்தி டிசிப்ளின், இன்டீட் த ஒன்லி ட்ரூ டிசிப்ளின்ஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ரீசன்ட் தமிழ் பொயட்ஸ். இதுதான் அந்த மதிப்புமிக்க கோட்பாடுகள் கொள்கைகளை கொண்டவராக இவர் இருக்கிறார் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய வகையில் கே. சுவாமிநாதன் அவர்கள் இவரை பற்றிய குறிப்பாக என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், பாரதிதாசனுக்கு தொடக்க கல்வி அளித்தவர் யாருன்னா திருப்புலிச்சாமி அப்படிங்கிறவர். பாரதிதாசனுக்கு இலக்கண இலக்கியங்களை கற்பித்தவர் யார் அப்படின்னா பெரியசாமி பங்காரு பத்தர் அப்படிங்கிறவங்க. அடுத்து புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பாரதிதாசனுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா அண்ணா தான் அப்படி சொல்கிறாரு. பாரதிதாசனுடைய புனைப்பெயர்கள் கிறுக்கன், கண்டெழுதுவோன், கிண்டல்காரன் இதெல்லாம் இவருடைய புனைப்பெயர்களாக இருக்குது. மயிலம் சுப்பிரமணியார் துதி அமுது அதுவும் பாரதிதாசன் பாடிய ஒன்று தான். அப்புறம் இவருடைய படைப்புகள் பெரும்பாலும் நம்ம பார்த்தோம். பிசிராந்தையார் அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாதமி விருது 1970 வாங்கியிருக்கிறாரு. அது இவருடைய நாடக நூல். இசை பாடல்கள் தேனருவி, இசையருவி. அதுக்கப்புறம் ஒரு சில பாடல்கள் பாடியிருக்கிறார். பாடல் ஆசிரியர் வளையாபதி பாலாமணி, பக்கா திருடன், கவி காலமேகம் இந்த மாதிரியான படங்களுக்கு பாடலும் என்ன செஞ்சுருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாரதிதாசன் பாடல்களில் சிறந்த இயற்கை புனைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அழகின் சிரிப்பை சொல்லலாம். அதுக்கப்புறம் கதர் ராட்டின பாட்டு காந்தியத்தை பரப்ப பாரதிதாசன் பாடினது. குடும்ப விளக்கு முதியோருடைய காதலை குறித்து அதில் இருக்கும். அது மாதிரி பெண்ணின் பெருமையை குறித்தும் அதில் என்ன செய்யும் இடம்பெற்றிருக்கும். அழகின் சிரிப்பு அப்படிங்கிற தலைப்பே ஒரு கவிதை அப்படின்னு பாராட்டியவர் யாருன்னா கமல் சுவலபுல் அப்படிங்கிறவர். அப்புறம் பாரதிதாசனுடைய அங்கத காப்பியம் அப்படின்னு இந்த சஞ்சீவி பருவத்தின் சாரல் இது மூட நம்பிக்கையை கேலி செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காவியம். இது மாதிரி எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிற இவருடைய படைப்பு பொன்முடி அப்படிங்கிற பெயரில் திரைப்படமாக்கப்பட்டு இருக்கிறது. பொது உடைமை வழி யுத்தம் பாரதிதாசனுடைய பாடல் இந்த சஞ்சீவி பருவத்தின் சாரல் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு இடம்பெற்று இருக்கிறது. புரட்சி கவி அப்படிங்கிறது புரட்சி காப்பியம் பில்கணியத்தினுடைய தழுவலாக இருக்கிறது. ஞானபீட பரிசு இவருக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆண்டு 1964. அதுக்கப்புறம் புரட்சி கவி அப்படிங்கிற பட்டம் அளித்த ஆண்டு அண்ணா அளித்தார். அந்த பட்டத்தை அண்ணா கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஆண்டு எப்போம்னா 1946 அவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. பாரதிதாசனை பாவேந்தர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார். அப்புறம் பாரதிதாசனை குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யர் அப்படின்னு பாராட்டியவர் பி. ஸ்ரீ ஆச்சாரியா அப்படிங்கிறவர். பாரதிதாசனை ஒரு உலக கவி அப்படின்னு நிறுவியவர் யாருன்னா கா. செல்லப்பன் அப்படிங்கிறவர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை சிறப்பாக எழுதினவர் முருகு சுந்தரம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்ம குடியேற்ற விரும்புகின்ற இது நம்ம இதில் ஏற்கனவே பார்த்தோம்.
அதுக்கப்புறம் பாரதாசனுடன் பழகுவதன் மூலம் பாரதியை பார்க்கவில்லையே என்ற குறை எனக்கு நிவர்த்தியானது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கல்கி அப்படி சொல்கிறாரு. அப்புறம் பாரதியார் சொல்லும் வீரச்சொல் இன்பத்தை பாரதிதாசனின் பாடல்களில் காணலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பரளிசு நெல்லையப்பர். இந்த மாதிரியான கூடுதல் செய்திகள் ஒரு சிலது இருந்ததையும் உங்களுக்காக என்ன செஞ்சாச்சு கொடுத்தாச்சு. இவருடைய சிறந்த தொடர்கள்: மதம் என்ற கருங்கல் பாறையில் மல்லிகை பூ பூப்பதில்லை, கண்ணல் சுவை தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி, இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே. இந்த மாதிரியான வரிகள் இவருடைய சிறப்பான வரிகள். சரி, நம்ம அடுத்த செய்திகளோட அடுத்த ஒரு பகுதிகளை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். நன்றி.